இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பெய்டு இன்டர்ன்ஷிப்கான வீடியோ தான். இது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கான இன்டர்ன்ஷிப். இந்த இன்டர்ன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த ஆர்கனைசேஷன் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது டிஆர்டிஓ. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இந்த பர்டிகுலராக இது ஐடிஆர் டிபார்ட்மெண்ட், சந்திப்பூர் வந்து ஒடிசாவில் இருக்குது. ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த பெய்டு இன்டர்ன்ஷிப் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் அண்ட் சயின்ஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கானது. ஸோ இது அனௌன்ஸ் பண்ணது 27th மே. பட் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25th ஜூன் 2026. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அப்ளிகேஷன் ரீச் ஆயிடும். ஐடிஆர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச். இது டிஆர்டிஓவில் சந்திப்பூரில் இருக்குது. இவங்க 6 months இன்டர்ன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 6 month இன்டர்ன்ஷிப் யூஜி பிஜி ஃபைனல் இயர், அதே மாதிரி சயின்ஸ் ஃபைனல் இயர்க்கானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஜி பார்த்தீங்கன்னா, யூஜியில் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த சப்ஜெக்ட் படிக்கிறவங்க ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் யூஜி பிஜி படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கான இன்டர்ன்ஷிப் இது. இதை தவிர ஃபைனல் இயரில் எம்எஸ்சி இன் ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபன் வந்து 5000 rupees. மொத்தமாக 27 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 27 வேகன்சிஸை இன்க்ரீஸும் பண்ணுவாங்க, டிக்ரீஸும் பண்ணுவாங்க. அது அந்த டிஆர்ஓவோட ரைட்ஸில் இருக்குது. இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் 6 monthsக்கான இன்டர்ன்ஷிப் இது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஜி பண்ணிகிட்ருக்கலாம், பிஜி பண்ணிகிட்ருக்கலாம். அதில் உங்களுக்கு ஃபைனல் இயராக இருக்கணும். இது 6 monthsக்கான இன்டர்ன்ஷிப். இது இன்டர்ன்ஷிப்போட எண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணீங்க அப்படின்ற சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குட் அகடமிக் ரெக்கார்ட் இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஜினியரிங்காக இருந்தால் 3 years படிச்சிருப்பீங்க இல்லையா? எம்எஸ்சியாக இருந்தால் பிஎஸ்சி படித்து முடிச்சுட்டு எம்எஸ்சியில் ஃபஸ்ட் இயர் முடிச்சிருப்பீங்க. ஸோ இதில் ஒரு நல்ல அகடமிக் ரெக்கார்ட் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்க காலேஜில் பிரின்சிபலோ டைரக்டரோ உங்களை வந்து ஒரு லெட்டர் மூலமாக இவங்க மெரிட்டேரியஸ் ஸ்டூடெண்ட், எங்களோட ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கணும். இதை பற்றி ஒரு ப்ரீஃப் பயோடேட்டாவும் அவங்களுக்கு வேணும். இதை பொறுத்து தான் அவங்க இந்த செலெக்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு பயோடேட்டா உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி உங்கள் அகடமிக் ரெக்கார்ட், அதாவது உங்கள் மார்க் ஷீட்டோ உங்கள் சர்டிஃபிகேட்ஸோ உங்களோட டேலண்ட்டை சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸ்டைஃபண்ட் அப்படின்றது 2 தடவை தான் கொடுப்பாங்க, 6 monthsக்கும் சேர்த்து. ஃபஸ்ட்டு 3 months கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஒரு ஸ்டைஃபண்டும், அடுத்த 3 months கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஒரு ஸ்டைஃபண்டும் கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு நடுவில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது. ஸோ அது இல்லாமல் இந்த ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். எந்த விதத்துலையும் கையில் கேஷாக கொடுக்க மாட்டாங்க. இந்த எண்ட் ஆஃப் த இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி தரணும் அவங்களுக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டு அது இல்லாமல் டிஆர்டிஓட ஃபார்மாலிட்டிஸும் கம்ப்ளீட் பண்ணி தந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. நடுவில் நீங்கள் எந்த விதத்துலையும் டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்படின்றது டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்படின்றது கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதோடைய அனௌன்ஸ் பண்ணது 25th, லாஸ்ட் டேட் அப்படின்றது 25th ஜூன். அதே மாதிரி இவங்க வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லை செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஆரம்பிப்பாங்க இல்லையா, அது வந்து 6th ஜூலை ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிற அந்த டேட் வந்து 20th ஜூலை 2026 அன்னைக்கு உங்களோட அந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அன்னையிலேருந்து 6 months வந்து உங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் வந்து இருக்கும். அதே மாதிரி இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அனுப்பாதீங்க. கண்டிப்பாக அவங்க வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட பயோடேட்டாவும் உங்கள் அப்ளிகேஷனும், அதே மாதிரி பிரின்சிபல்கிட்டருந்து உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் போகணும் இல்லையா, அதுவும் அதெல்லாம் அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபார்மேட்டில் இருக்கணும்.
அதே மாதிரி வந்து உங்களுக்கு அக்காமடேஷன் எதுவுமே தரமாட்டாங்க. பட் அவங்களோட கேன்டீன்ல லஞ்சோ, ஸ்நாக்ஸோ, டீயோ அதெல்லாமே நீங்க சாப்பிட்டுக்கலாம். அக்காமடேஷன் நீங்க தான் பார்த்துக்கணும். ட்ராவலிங்கும் நீங்க தான் பார்த்துக்கணும். அதே மாரி டிஆர்டிஓல எந்த விதமான கேரண்டியும் இல்ல. இந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சப்புறம் உங்களுக்கு அவங்க வேலை தருவாங்க அப்படின்றதுக்கு. இது பியூர்லி இன்டர்ன்ஷிப் தான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. இத தவிர வந்து நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ஓசி காலேஜ்லேருந்து குடுக்குற என்ஓசி குடுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன். இது வந்து ரொம்ப அ கவர்மெண்ட்டோட சீக்ரெட்ஸ் இருக்கிற ஒரு இன்டர்ன்ஷிப் அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதுனால, ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்ல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து குடுக்கணும். இத தவிர வந்து நீங்க ஒரு அண்டர்டேக்கும் சைன் பண்ண வேண்டியிருக்கும். இந்தியன் அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் படி 1923 படி ஒரு அ ஒரு ஒரு அண்டர்டேக்கிங் வந்து நீங்க சைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாம பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா குடுக்கணும். ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் அதாவது லோக்கல் மெடிக்கல் ஆஃபீசர்ட்டருந்து நீங்க வந்து மெடிக்கலி ஃபிட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வேணும். ஆதார் ஒரிஜினல், காலேஜ் ஐடி இதெல்லாமே நீங்க அவங்களுக்கு கொண்டு போக வேண்டியிருக்கும். அதே மாரி ப்ரீவியஸ் மார்க் ஷீட்ஸ் நீங்க எத்தன செமஸ்டர் வந்து இதுவரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த செமஸ்டரோட மார்க் ஷீட்டும் நீங்க கொண்டு போய் குடுக்கணும். ஸோ இது எல்லாமே வெரிஃபிகேஷன் முடிச்சப்பறம் அவங்க உங்களுக்கு திருப்பி குடுத்துருவாங்க. அதுல எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். இத தவிர வந்து உங்களுக்கு அவங்க வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, உங்களோட இமெயில் அட்ரஸ்லயோ, உங்க காலேஜுக்கோ அவங்க வந்து கண்டிப்பா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அத நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றது www.drdO.gov.in. இந்த வெப்சைட்லயும் நீங்க போய் பார்த்துக்கலாம். இல்லன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். நீங்க அதுல போய் நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் எண்ட்ல அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்கு. என்ஓசி ஃபார்மேட் எல்லாமே இருக்கு. நீங்க அத பிரிண்ட் எடுத்து அத வந்து சைன் பண்ணணும். இதுல கண்டிப்பா காலேஜ் பிரின்சிபலோ, இல்ல டைரக்டரோட இன்வால்வ்மென்ட் அதோட அவங்களுடைய சைன், அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எல்லாமே தேவைப்படும். எல்லா ஃபார்மேட்டுமே அவங்க அந்த நோட்டிஃபிகேஷன்ல குடுத்துருக்காங்க. நீங்க அத பார்த்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், சப்ஸ்கிரிப்ஷன் குடுத்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வேக்கன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.